அது தேர்தலில் ஆண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தேர்தல் அறிக்கையில கடன் தள்ளுபடியை வெளியிடவில்லை. ஏன்னு கேட்டோம், மத்திய அரசாங்கம் கடனை தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு சொன்னாங்க. ஒரு கட்சி புதிதா பொறுப்பேற்ற கட்சி நாங்க சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க. அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற நிதி நெருக்கடியை கருத்துல கொண்டு முதலமைச்சர் தள்ளுபடி செய்யணும்னு உணர்வா இருந்தார். நாங்க முதல் கட்ட சந்திச்சு பேசுற போது அதுல ரொம்ப ஈடுபாடோட அந்த கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மத்திய அரசு கடனை தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போடல. ஆனா தள்ளுபடி பண்ற கடன் தொகையை 60 நாட்களுக்குள்ள ஒரே தவணையில நபார்டு வங்கிக்கு செலுத்தணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அந்த ஒரே தவணையில செலுத்துவதற்கு தமிழக அரசிற்கு மிகுந்த சிரமம் இருக்கிறது என்பதனாலதான் அதிகாரிகள் அந்த முழு தள்ளுபடியை அறிவித்தபடி தள்ளுபடி செய்வதற்கான அனுமதியை அதிகாரிகள் தரவில்லை. இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுகிற வகையில ஒரு தள்ளுபடி அறிவிப்பை கொடுக்கலான்னு அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து முதலமைச்சருக்கு நாங்க சொல்லி முதலமைச்சரை ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அந்த உத்தரவாதத்தை ஏற்று அந்த கூட்டம் முடிவு பெற்றிருக்கிறது.